கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்கல இந்த பிரச்சனை இருக்கு. எது 7, 8 சுத்தமான ஜாதகமா எடுங்கப்பா அப்படின்னுவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் கணவனை குறிக்கக்கூடிய இடம் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அல்லது ஆயுள் ஸ்தானம். அதனால அது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அதனால 7, 8 சுத்தமான ஜாதகங்களை எடுங்க அப்படிம்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அது கட்டம் காலியா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதி ஆட்சியா இருக்கலாம் உபய லக்னத்தை தவிர. அதே மாதிரி மற்ற கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டா 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி எல்லாம் 7லையும் இருக்கலாம் 8லையும் இருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறது அந்தந்த ஸ்தானாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கலாம். ஒரு லக்னத்துக்கு லக்னாதிபதி 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதி அங்கே இருக்கலாம். அல்லது ஒரு வக்ரமான கிரகம் அங்கே இருந்து அவரோட ராகு சேர்ந்திருந்தாலும் அதுவும் 7, 8 சுத்தம்னே எடுத்துக்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும், கண்டிப்பாக தோஷத்தை செய்யாது. அப்போ 7, 8 சுத்தம் அப்படிங்கிறது எந்த கிரகமும் இல்லாமல் கட்டம் காலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது.